வணக்கம் நண்பர்களே, இது நம்ம செய்தி சேனல். இன்று நம்ம சேனலில் தமிழகம் மறக்க முடியாத நல்ல நடிகராக, அரசியல் கட்சி தலைவராக வாழ்ந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியாகும் படைத்தலைவன் படத்தின் இன்ட்ரெஸ்டிங்கான முன்னோட்டம் பற்றி பார்க்கலாம் வாங்க. கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அரசியலிலும், இளைய மகன் சண்முக பாண்டியன் சினிமாவிலும் காலடி பதித்து அப்பாவின் கனவை நிறைவேற்ற உழைத்து வருகின்றனர். நட்போட்டத்தில் எஸ்பி என அன்புடன் அழைக்கப்படும் சண்முக பாண்டியன் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமான படம் சகாப்தம். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்தும் நடித்திருந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த படம் வெளியானது. அதன் பிறகு ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து அவர் நடித்த மதுரவீரன் 2018இல் வெளியானது. இந்த 2 படங்களுமே சுமாரான வெற்றியை பெற்றன. அதைத் தொடர்ந்து மீண்டும் அப்பா விஜயகாந்துடன் தமிழன் என்று சொல் மற்றும் இளம் போலீஸ் அதிகாரியாக மித்ரன் ஆகிய படங்களில் நடித்து வந்தார். அந்த படங்களின் படப்பிடிப்பு இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. இந்த நிலையில் கேப்டனின் அறிவுரைப்படி சண்முக பாண்டியன் சினிமாவுக்கு தேவையான சண்டை பயிற்சி, நடன பயிற்சி, குதிரை ஏற்றம் பயிற்சி என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து நடித்து வருகிறார். தற்போது விஜய் கம்பைன்ஸின் படைத்தலைவன் படத்தில் நடித்து வருகிறார். அவருக்கு ஜோடியாக நடிகை யாமினி சந்தரும், அவர்களுடன் தனுஷின் அப்பா கஸ்தூரி ராஜா, யூகி சேது, கருடன் ராம், முனிஷ்காந்த் என பலரும் நடித்து வருகின்றனர். படைத்தலைவன் யானைகளின் வாழ்வியல் மற்றும் அவை பற்றிய ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகி உள்ளது. கதாநாயகன் வேலு வளர்க்கும் செல்லப்பிராணியான மணியன் என்ற யானையை ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக சவாலான வில்லன் கும்பல் கடத்தி செல்கிறது. அதை வில்லன் கும்பலிடமிருந்து கண்டுபிடித்து மீட்கும் கதாநாயகன் சந்திக்கும் சவால்களை விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைக்கதையாக அமைத்து உருவாக்கி உள்ளனர். இயக்குனர் அன்பு கதை எழுதி டைரக்ட் செய்துள்ளார். பார்த்திபன் தேசிங்கு திரைக்கதை அமைத்து வசனம் எழுதியுள்ளார். ஜெயம் ரவி நடித்த பேராண்மை படத்தில் த்ரில்லிங்கான சண்டை காட்சிகளை அமைத்து அசத்திய மகேஷ் மேத்யூ படைத்தலைவன் படத்தின் 5 சண்டை காட்சிகளை அமைத்து அசத்தி இருக்கிறார். இந்த சண்டை காட்சிகளில் நிஜமான யானைகள் மற்றும் காடுகளில் தந்தை விஜயகாந்தை போன்றே டூப் போடாமல் நடித்து கேப்டனின் பெயரை காப்பாற்றியிருக்கிறார் மகன் சண்முக பாண்டியன். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த காடுகள் மற்றும் ஒடிசா, நேபாள், இந்தோனேஷியா காடுகளிலும் படமாக்கப்பட்டுள்ளன. காடுகளின் பிரம்மாண்டத்தையும் மலை கிராமங்களின் அழகையும் ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் வாரி சுருட்டி பிரமிக்க வைத்திருக்கிறார். பின்னணி இசையில் மிரட்டி இருக்கும் இசைஞானியின் இசை பாடல்களில் தாலாட்டி இருக்கிறது. அதேபோல் AI தொழில்நுட்பத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிக்கும் காட்சியும் படத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. விஜயகாந்த் வைதேகி காத்திருந்தால் செந்தூர பூவை படங்களில் தாடி வைத்து நடித்தார். அதுபோல் படைத்தலைவன் படத்தில் சண்முக பாண்டியனும் பெரிய தாடி, சடைமுடி கெட்டப்பில் மலை கிராமத்து இளைஞனாக நடித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு கேப்டனின் உடல்நலம் பாதிப்பு, அவரது மறைவு உள்ளிட்ட சில காரணங்களால் காலதாமதமானது. இப்போது படப்பிடிப்புகள் முழுமையாக முடிந்த நிலையில் இம்மாதம் 23ஆம் தேதி படம் வெளியாகும் என படக்குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகியது. அதனால் விரைவில் படத்தின் ட்ரெய்லரும் வெளியாக உள்ளது. விஜயகாந்த் ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள் என அனைத்து ரசிகர்களும் ஆவலோடு இந்த படத்தை எதிர்பார்க்கின்றனர். கேப்டன் பிரபாகரன் படம் போல் படைத்தலைவன் படமும் பெரிய வெற்றியை பெறும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. படைத்தலைவன் படம் வெற்றி பெற நம்ம செய்தி சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.